நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ சமீபத்துல பாமக தரப்புல இருந்து சித்திரை முழுநிலவு பெருவிழா நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்த நிகழ்வு நடத்தவே கூடாது அப்படின்னு ஒரு தடையெல்லாம் விதிச்சாங்க. ஆனா இப்போ அதுக்கான நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மனு தாக்கல் செய்யப்பட்டு அதை கோர்ட்டே நிராகரிச்சு இந்த விழா ஆனது இப்போ சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த விழாவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? ரெண்டாவது எந்த வகையான அசப்பாவிலும் நடக்காம பொதுமக்கள் வரும்போது அவங்களுடைய என்ன போன தடவை நடந்தது. அதனாலதான் அவ்வளவு பேர் எதிர்த்தாரு. இந்த தடவை அதெல்லாம் நடக்காம அதுக்காக அந்த நிகழ்ச்சியை நடத்தவங்களுக்கு. ஓகே சார். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அங்க ஒரு கான்ட்ரவர்சியா போச்சுன்றதுதான் இப்போ பேசும் பொருளா மாறி இருக்கு. ஏன்னா இவர் கூட்டணியை பத்தி யார் முடிவு பண்ணணும், நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், என்ன பேச்சை மீறி ஏதாவது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே அன்புமணி அவர்களை பார்த்துதான் சொல்ல வராரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது கண்டிப்பா நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பார்வையில் அதை போய் பார்க்க மாநாடு பத்தி போன தடவை எல்லாம் அந்த ரகலை எல்லாம் நடந்ததால அந்த மாநாட்டை பத்தி பெரிய செய்திகள் இந்த தடவை அமைதியா நடந்ததுனால செய்திகள் இல்லாம பெரிய கூட்டம், மகத்தான கூட்டத்தை காட்டிட்டாங்கிறதுல அவங்க பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்கிறது அவங்க பின்னணியில இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு அவங்க அதை சொல்லிக்கலாம். அது உண்மையா பொய்யாங்கிறது அதை கடைசி டைம்ல தெரியும். அது வேற விஷயம். கூட்டம் பத்தி எல்லாத்துக்கும் போடுறதுதான். உங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை பொறுத்து உங்களுக்கு கூட்டத்தை சரி. நீங்க கூட்டம் சேர்த்துறதுக்கு ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இந்த கான்ட்ராக்டர் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவு பேர் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க கூட்டத்தை அப்படி சேர்ந்த கூட்டம் தான் சொல்றேன். 3 கான்ட்ராக்ட். ஓகே. சோ எவ்வளவு பேர் வரும், எத்தனை கோடி நடக்கும், மேடையில எத்தனை பேர், மேடை எந்த சைஸ்ல வரும், எத்தனை பேர் பேசுவாங்க, எவ்வளவு நாற்காலிகள் வரும், ஸ்பீச்சை நீங்க முதல்லயே கொடுத்துட்டீங்கன்னா எங்க எல்லாம் கைத்தட்டுங்கிறது கூட ஏற்படும். அப்போ பாமகவுக்காக கூட்டின கூட்டம் அது இல்லையா? இதை நான் சொல்றது கூட்டத்தை வச்சுட்டு நம்ம ஒரு இதா நம்ம எடுத்துக்க முடியாது. நான் சொல்றேன். ஓகே. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இப்படிப்பட்ட ஈவென்ட் மேனேஜர்ஸ் வந்ததுக்கு பிறகு கூட்டத்தை வச்சுட்டு நம்ம ஒரு கட்சியுடைய செல்வாக்கை இடத்துல சரியானதான் இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம். இப்போ அன்புமணி அவர்கள் பாஜக அதிமுக அந்த கூட்டணிக்கு போகணும்னு விரும்புறாரு. ஆனா ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ள போகணும் அப்படின்றதுதான் அவருடைய முனைப்பா இருந்துட்டு இருக்காரு போல அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. அப்படி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டுல இருக்கிற கூட்டணிகளை பத்தி முடிவெடுக்கணும்னா எந்த கூட்டணியில யார் இருப்பான்னு எல்லாத்தையும் சொல்லிருக்கோம். 2 கட்சியை தவிர பாமக, தேமுதிக இவங்க எங்க போவாங்கன்னு யாரும் முடியாது. அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்றேன். ஏன்னா போன தடவை விக்கிரவாண்டி தேர்தல் பாமக ராத்திரி 9 மணி வரைக்கும் அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்கு. பழனிசாமி காலையில 11 மணிக்கு பாஜகவோட சொன்னேன். இடைப்பட்ட இரவு நடுராத்திரி 6 மணி நேரத்துல என்னாச்சு? இதுக்கு காரணம் அன்புமணி அவர்கள் மேல ஒரு வழக்கு இருக்கு மத்திய அமைச்சர். நமக்கு தெரியாது. ஆனா அவங்க எங்க போவாங்கன்னு யாரும். அதே மாதிரிதான் கலைஞர்கிட்ட விஜயகாந்த் பேசிட்டு வந்தார். கலைஞர் அறிக்கை கொடுக்கிறார், பணம் நடுவி பார்வை கொடுத்து விட்டது. பிரேமலதா இல்லை நாங்க ஜெயலலிதா கொடுத்தோம். ஒரே நாள்ல கலைஞர் எங்களோட கூட்டணி வந்துட்டாரு. விஜயகாந்த் வச்சுட்டு போவாரு. பிரேமலதா நான் ஜெயலலிதா அப்புறம் கடைசியில் ஜெயலலிதா இப்போ அந்த 2 கட்சியை பொறுத்தவரை எங்க போவாங்கிறது அவங்களுக்கே தெரியாத விஷயம். நம்ம யாரும் சொல்றோம். ஆனா இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக போகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் மத்திய அமைச்சரா இருக்கும்போது அவர் மேல சில வழக்குகள் இருக்கு, அதுல நெருக்கடி கொடுக்கறதுனாலதான் அவர் பாஜக கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறாரு. சார், 2013 அந்த நிகழ்வு இப்போ வரைக்கும் தடை செய்யப்பட்டதுக்கு முக்கிய காரணம் அப்போ நிகழ்ந்த கலவரங்கள் இதெல்லாம் தான் காரணம். இப்போ வரைக்குமே அந்த கட்சிக்கு அந்த ஒரு அவப்பெயர் இருந்துட்டு தான். அதனாலதான் அவர் நேற்று அன்புமணி அறிக்கை விட்டாரு. இந்த மாநாடு நடக்கும்போது தயவு செய்து ஈஸியா சாலையை பொதுமக்கள் பயன்படுத்தாது அப்படின்னா என்ன இருக்கும்? அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. நம்ம கைமீறி போடுறா அவங்களுக்கு அந்த பயம்.
அதை நம்ம சொன்னா நீ என்ன எப்படி என்னை பத்தி கமெண்ட் அடிக்கலாம், என்ன மட்டு வாங்கிறது வேற விஷயம் தானே உண்மை. பொதுமக்கள் வருவானு சொல்றதுக்கு என்ன காரணம் அவங்களுக்குலாம் தெரியும். சரி, இப்ப பாமக வன்னியர் சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இப்போ இன்னும் அந்த சாதிய ஒரு பார்வை அந்த கட்சிக்குள்ள இருக்குது. வன்னியர் சொந்தங்களே பாருங்கள் தான். அதாவது வன்னியர் மாநாட்டை இதுல வந்து அன்புமணி அவர்கள் பேசுனதுமே வந்து இப்போ ட்ரோலா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ எங்களுடைய அந்த ஒரு நம்ம சத்திரிய வம்சம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பேசியிருந்தாரு. அப்போ அதை எப்படி பாக்குறீங்க சார்? வன்னியோட சத்திரியர்களாங்க. அப்ப ஆரிய வந்தேரிகளை உள்ள ஒருத்தராங்க. ஏன்னா ஆரியர்கள் தான் அந்த 4 வருடத்தை சொல்றாங்க. பிராமணர், சத்திரியர், வைசிகர், சூத்திரர். இவங்க சத்திரியர் முறையில ஆரியர்கள். அப்ப தமிழ்நாட்டுக்கு சமத்தமிழ். ஓகே. இப்போ காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் வந்து நேற்றைக்கு வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து அவங்க பகிரங்கமா வந்து ராமதாஸ் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காடுவெட்டி குரு அவர்களை வந்து கடைசி நிமிஷத்துல வந்து ரொம்ப கொடுமை பண்ணி சாகடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் மீது குற்றம் வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதே மாதிரி வன்னியர்களுக்காக நடத்தப்பட்ட மாநாடு கூட இல்ல, இது குறிப்பா ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்துக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு மாநாடு மாதிரிதான் இருந்தது. அதுல வந்து உயிரிழந்த தியாகிகள் அவங்களுடைய குடும்பத்தினர் கூட ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. அப்போ இது எந்த வகையில இது வன்னியர்களுடைய நலனுக்காக நடக்கக்கூடிய மாநாடுன்னு எடுத்துக்க முடியும் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க காடுவெட்டி குருவினுடைய மகள். நம்ம என்ன போன்ற வன்னியர் அர்த்தம் அவங்களுக்கு தான் நடத்தப்பட்ட மாநாடு. அவங்களுக்குள்ள பிரச்சனை அவர் அந்த கட்சி அவங்க கிளியரா தாங்க இருக்காங்க. இயக்கத்துல வந்து ஒரே ஒரு அஜெண்டா தான். அது வந்து ஒரு டிவி நியூஸ் அதனுக்கு மந்திரி பதவிங்கிற ஒரே அஜெண்டாவோட தான் அந்த கட்சி ஓடி. வேற எதுவுமே அது பல்வேறு உலகங்களுக்கு நம்ம கேட்டோம். வன்னியர்களுக்கு உள்ளதான் நீ செஞ்சிருக்க, நீ என்ன செஞ்சேங்கிறது தான் கேட்டு. காடுவெட்டி குரு அவர்கள்னாலதான் இந்த கட்சியே வளர்ந்ததுன்னு அவங்க மகள் வந்து கிளைம் பண்றாங்க சார். ஆனா இப்போ அந்த அவருடைய கான்ட்ரவர்சியான ஒரு பேச்சுக்கு அப்புறம் அந்த கலவரம் வெடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இத்தனை ஆண்டுகள் இந்த மாநாடே நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கட்சி ஆரம்பிச்சதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. நீங்க அந்த காலத்துல தீரன் அவர்தான் அந்த கட்சி உருவாகும். இதுக்கு முன்னாடி மாணிக்கவேல் நாயக்கர், ராமசாமி பிள்ளையாச்சி போன்றவர்கள் தலைவர்களாக மந்திரிகளாக ராஜாஜி அவங்களாம் மந்திரியா 52ஆம் வருஷத்துல அவங்க 2 பேரும் மந்திரியா கூட அதுக்கு அப்படியே காலி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் தீரன் வந்து அதை திரும்பி ரிவைவ் பண்ணி அதை கட்சி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது பண்டிட் ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் அதை இன்வால்வ் ஆனாங்க. அதே போல பெருசாச்சு. அப்போ வந்து கஷ்ட கூட்டாளி மாதிரி ஒரு உள்ள நுழைஞ்சவர் தான் ராமதாஸ். ஒரு சாதாரண ஆள் தான். அதுக்கு பிறகுதான் வந்து தேர்தலுடைய இதுல தான் பெருசா அறிவிப்பாங்க. இப்ப காடுவெட்டி குரு அவர்கள்னால அவளுக்கு கூட்டினதான் கூட்டம். ஓகே, அதெல்லாம் பேசுறது அர்த்தம் அவங்களுக்காக கூட்டின கூட்டம்னு சொல்றாங்க. அதெல்லாம் பேசுறது அர்த்தம். அப்படி பாத்தீங்கன்னா திமுக வந்து கலைஞர் வந்து 50 தலைவர்கள் இருப்பாங்க. இந்த 50 தலைவர்கள் கலைஞர் இருந்தது. சம்பத்து, நாவலர், என் வி நடராஜன், அன்பழகன், சத்தியவாணி முத்து, மதியழகன் இவங்கதான் தலைவர்களா. கலைஞர் இருந்தது. அண்ணா இறப்புக்கு பிறகு இந்த 5 பேரும் இல்லை, அவர்தான் கலைஞர் தான். இந்த நேரத்துல தொண்டர்களுடைய மனசுல யார் இருக்காங்களோ அவங்கதான் வந்து நிக்க முடியும். ஆரம்பிச்சது வந்து யாரும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ராமதாஸ் வந்து பெருசாகிட்டு வந்துட்டாரு. நிறுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட கொஸ்டின் பண்றது அர்த்தம். அந்த கூட்டத்துல அவருக்கு ரெகக்னைசேஷன் கொடுக்கறதுன்றது தானே அவங்க குற்றச்சாட்டு. காடுவெட்டி குரு எத்தனை பேர் ஏத்துக்கிறாங்கன்னா நீங்க உள்கட்சியில நீங்க பார்த்து பேசுங்க. அது ஓகே. பன்னீர்செல்வம் வந்து 2-3 தடவை முதலமைச்சராக இருக்காங்க. பழனிசாமி அவரால் ஒன்றும் பண்ண முடியும். சசிகலா அனைத்து எம்எல்ஏக்களாலும் வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கவர்னர் பதவி இன்னும் சசிகலாவில் வர முடியும். நான் தானே உருவாக்கினேன், நான் தானே இருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு அரசியல் பேசுறது அர்த்தம். பல விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்து மிக்க நன்றி.